இப்போ டெஸ்ட் சீரியஸ் பற்றி சொல்லுங்கள், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, டெஸ்ட் போடுவதன் மூலமாக நம்ம எப்படி அதில் நம்ம மேம்படுத்திக்கலாம் அப்படின்றத சொல்லுங்கள். டெஸ்ட் சீரீஸுன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அது வந்து ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதியிருக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நான் வந்து 1 வீக் கிட்ட டைம் எடுத்து போய் படித்து எழுதுறேன். ஏன்னா எப்படி ஆகிடும் அப்படின்னா, நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் நமக்கு இருக்கும். எவ்வளோ படித்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வந்திருக்காது. அப்போ அதுக்கு நிறையா டைம் எடுத்துக்கிடுச்சு. செகண்ட் டெஸ்ட்டுக்கு 10 நாள் நான் எடுத்துக்கிட்டேன் படிக்கிறதுக்கே. ஏன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு வரல. அப்போது ஒரு 2 டெஸ்ட் முடிக்கிறதுக்கே எனக்கு பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ் மேலே ஆகிப்போச்சு. அப்போ இவ்வளோ டைம் நான் அதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, கண்டிப்பாக லாஸ்ட்டில் வந்து என்னால் சிலபஸ் வந்து முடிக்கவே முடியாது. ஸோ எல்லாருக்குமே இந்த ஒரு பயம் இருக்கும். டெஸ்ட்டு படிக்கிறதுக்கே டைம் நிறையா எடுத்துப்போம். டெஸ்ட்டு வந்து கரெக்டாக கொடுக்காம ஸ்கிப் பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ இதை வந்து கொஞ்சம் கான்ஷியஸாக பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ரீடு கொடுத்துட்டு போய் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் படிக்கிறது தான் அங்கே எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகுமான்னு சொல்லி கேட்டால் இல்லை. நம்ம படித்ததை வச்சு அதை எழுதுகிற மாதிரி இருக்கும், படித்ததே வராது. ஸோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு ரீடு கொடுத்துட்டு ஒரு லெவலுக்கு நீங்கள் கான்ஃபிடென்ஸாக வந்துடுச்சா நீங்கள் போய் டெஸ்ட்டை கொடுத்துடுங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஒரு 10 டெஸ்ட் எடுக்கும். அந்த டெஸ்ட்டை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு மெத்தடாலஜி நமக்கு கிராஸ் பண்ணுறதுக்கே 10 டெஸ்ட்டு தேவைப்படும். 10 டெஸ்ட்டுக்கு அப்புறமா தான் என்ன அப்படின்ற ஒரு தெளிவே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ 10 டெஸ்ட் வரைக்கும் இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம 2Aக்கு போயிடலாமா அப்படின்ற ஒரு ஷிஃப்ட்டை வந்து எடுத்துடாதீங்க. கான்ஃபிடென்ட்டாக 10 டெஸ்ட்டு எடுக்கும். 10 டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணுன்ற ஒரு ஐடியாவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் டைம் எவ்வளோ டைம் எடுத்துக்கணும் படிக்கிறதுக்குன்றதை வந்து கேல்குலேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் ரிசீவ் பண்ணுவீங்க. அந்த ஃபீட்பேக்கை எழுதிக்கிட்டே வாங்க. ஏன்னா 20 டெஸ்ட்டுக்கு அப்புறமா நம்ம என்ன தப்பு பண்ணோம், என்ன மாற்றணுன்றதே நமக்கு மறந்து போயிடும். அப்போ எக்ஸாம் ஹாலில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் எழுதுகிறோம்ல, அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்துடும். அது வராமல் இருக்கணும்னா இந்த தப்பு நான் பண்ணியிருக்கேன், இதை நான் மாற்றிருக்கேன் அப்படின்ற ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் உங்களுக்கு இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேருந்தே லாஸ்ட்டு டெஸ்ட் வரைக்குமே நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. எக்ஸாமுக்கு முந்தின நாள் அதை பாருங்கள், இந்த தப்புலாம் நான் பண்ணிடக்கூடாது அப்படின்றத பார்த்துட்டு போங்க.